அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்பொழுது கொடிகாத்த குமரன் அவர்களை பற்றி பேசப் போகின்றேன். திருப்பூர் குமரன் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர். இவர் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி பிறந்தார். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் கருப்பாயி. இவர் காந்தியடிகளின் கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவர். ஒருமுறை நாட்டு விடுதலைக்காக நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடியை ஏந்தி சென்றார். அப்போது ஆங்கிலேய அரசின் காவல்துறையால் தடியடிக்கு உள்ளானார். இதனால் மண்டை பிளந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வீர முழக்கமிட்டு விழுந்தார். உயிருக்கு போராடிய நிலையிலும் தனது கையில் வைத்திருந்த தேசிய கொடியை அவர் விடவில்லை. அன்று முதல் குமரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். குமரன் எனினும் பெயரன் தன்னலம் விடுத்தான், விடுதலைக்கு உழைத்தான், போராட்ட களத்தில் புலியெனவே புகுந்தான், கொடி ஏந்தி முன்னே துணிவுடன் நின்றான், ரத்தம் சிந்த அடிகின உடலில் கடும் வலிகள், கோழைத்திற்கு இடமில்லை, கொடி விட்டிட மனமில்லை, உயிர் பறித்தது அந்நியரடி, கையில் நிலைத்தது தேசிய கொடி, கொடியை விடாது குமரன், தாங்கி நின்றால் அது, குமரன் பெயரை தாங்கி கொடி நிற்கிறது இன்று. நன்றி, வணக்கம்.